ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சவுதி தமிழன். வெல்கம் டு மை சேனல். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ ரூம் டூர் போடுங்க போட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துட்டு இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா மாடியில் வந்து ரூம் கட்டிட்டு இருக்காங்க. நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருப்பேன், தெரியுதா உங்களுக்கு? ரூம் போட்டுட்ருக்காங்க. அதனால தான் இதுக்குள்ளே தான் கஷ்டப்பட்டு குனிஞ்சு போகணும். கல்லெல்லாம் உடச்சி போட்டு வச்சுருக்காங்க. இது ரெடி பண்ணுறதுக்கு இன்னும் நாளாகும் சொன்னாங்க எங்கள் கஃபீலு. பரவாயில்ல. இது அங்காயிஸ் என்னோட ரூமு. பார்த்தீங்கன்னா சேரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃப்ரிட்ஜில் வந்து என்னென்ன வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் இருக்குது: கருவாடு, புளி, தக்காளி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, காஃபி தூள் இதான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரூம் வந்து புதுசாக கட்டினது, அதனால் எதுவுமே கிடையாது. ஏசி வச்சுருக்காங்க. ஏசி வந்து இப்போதைக்கு எதுவும் போட தேவையில்லை, ஏன்னா செம குளிர் இங்கே. அதனால் இப்போ போட வேணா, வெயில் காலத்தில் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த பலவை வந்து நான் தான் அடித்தேன். அவங்கள்ட்ட ஆணி வாங்கி நான் தான் அடித்து இதெல்லாம் செட் பண்ணேன். இதெல்லாம் ஈஸ்வந்திரோ சும்மா போட்டது தான். அதெல்லாம் நான் தான் ரெடி பண்ணி மேலே பேக் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணேன். இதான் காய்ஸ் நாம் தூங்குகிற இடம். என்ன ரணக்கோலமாக கிடக்குன்னு பார்க்காதீங்க. இது வந்து பேச்சுலர் ரூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. அப்படித்தான் இருக்கும். தான் பார்த்தீங்கன்னா ரூமு, படுக்கை அறை. இது பார்த்தீங்கன்னா இது வந்து பல்தியால் கடந்தது தான். அதாவது என் வீட்டுக்கு வாசலில் டஸ்ட்பின் கிட்ட வச்சுருந்தாங்க. அதை நான் எடுத்து வந்து இங்கே மாட்டி வச்சுருக்கேன். தேவையில்லாத பொருள் தேவை உள்ளவங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் சீப்பு, ஷாம்பு, எண்ணெய் பாட்டில் எல்லாம் இதில் தான் வச்சுப்பேன். கண்ணாடி இதுவும் கூட பல்தியாலேருந்து எடுத்தது தான். எல்லாமே நான் எதையுமே வாங்கலை, எல்லாம் வந்து பல்தியாலேருந்து எடுத்தது தான் அந்த கண்ணாடிலாம். இது கூட அதுதான். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஸ்டூல் கிடையாது. இது வந்து அழுக்கு ட்ரெஸ்லாம் போடுறதுக்காக நான் வச்சுருக்கேன். இதுதான் உங்களுக்கு தெரியும். இது நான் பல்தியாலேருந்து எடுத்தது தான். நீங்கள் கூட கேட்டிருந்தீங்க லைட்டு வந்து குப்பைத்தொட்டில் யாரும் போட மாட்டாங்கன்னு. குப்பைத்தொட்டியில் போட்ட லைட்டு தான் நான் வச்சுருக்கேன். வீட்டிலலாம் அனுப்ப முடியாது. நான் ரூமு இங்கே செட் பண்ணாலும் வச்சுருக்கேன். இந்த கண்ணாடி உங்களுக்கு தெரியுங்களா? வீடியோவில் போட்டிருப்போம். அந்த கண்ணாடி அப்படியே இருக்குன்னு ஃபிட் பண்ணணும். இதெல்லாம் ஓகே தான். கிச்சன் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்காது. பேச்சுலர் லைஃப்னா அப்படி தான் இருக்கும். கண்ணாமனா தான் கிடக்கும். அதெல்லாம் எதுவும் ஒர்க் பண்ணிக்காதீங்க, ஓகேங்களா? இது இந்த வாஷ் பேஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தான் ரெடி பண்ணேன். இந்த பலவையும் நான் தான் அடித்தேன். இது அடிக்கிறதுக்கு எனக்கு வந்து கடுப்பாகிடுச்சு. உள்ளே இறங்கவே இல்லை ஆணி. கஷ்டப்பட்டு அடித்து பலவெல்லாம் எடுத்து கட்டுக்கம்பு வச்சு கட்டி இதெல்லாம் தான் பாத்திரம் வைக்கிறதுக்கு, அப்புறம் மசாலா பொருளை வைக்கிறதுக்குலாம் நான் தான் செட் பண்ணேன். இது எல்லாமே நான் தான் அடித்தேன். இதுதான் பாத்ரூம் பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கும் பேச்சுலர் ரூம்லாம்.